சாவடிச்சிருவேன். வணக்கம் தம்பி. ஹாய். உட்கார். இது அந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸா? ஆமா தம்பி. நீ தான் செஞ்சியாடா? ஆமா சார். நீ மட்டுமா குரூப்பா? நான் மட்டும் தான் பண்ணேன் சார். எதுக்கு கொலை பண்ண? அடம் பிடிச்சாலா? அது நீ ஏதோ பெரிய புடுங்கி பெருசா புடுங்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லடா, கேஸை எப்படி ஏமாத்தி ஃபைல் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும்லடா. பொறம்போக்கு சொல்றா. தம்பி ஒரு நிமிஷம், நடந்ததை சொல்றா. பை மனசா, டேக் கேர். சார் செத்து போயிட்டான். ஏய் பரவாயில்ல, தூக்குடா, அனுபவிக்காம விட மாட்டேன். நியூஸ் எப்படி வெளியே வந்துச்சு? எது நடந்தாலும் அதை வெளியே கொண்டு வரது மீடியா தானே தம்பி. இந்த மீடியானாலே அப்படிதான் பிரசாத். இதே ஒரு 10,000 பேருக்கு துணியை கொடுத்து பாரு. 10,000 பேருக்கு துணியை கொடுத்த யூகே குரூப்னு ஸ்க்ரோலிங்ல இவ்வளவுதான் போடுவானுங்க. இதே ஒரு பொண்ணோட புடவை பிடிச்சி எடுத்தா காலையில இருந்து சாயங்காலம் வரை அதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இழுத்த புடவையே இழுத்து இழுத்து காட்டுவானுங்க. இதுலயும் எக்ஸ்க்ளூசிவ். ஒரு காலத்துல நியூசன்ஸ் தான் நியூஸா இருந்துச்சு. ஆனா இப்போ நியூஸே நியூசன்ஸ் ஆயிடுச்சு. ஆமா பிரசாத், அந்த ஈசிஆர்ல பீச் பக்கத்துல 30 ஏக்கர் இருந்துச்சு. இன்னும் உன் பேர்ல தான் இருக்கா இல்ல வித்துட்டியா? இன்னும் விக்கல தம்பி, எங்க பேர்ல தான் இருக்கு. உங்ககிட்ட தானே இருக்கு. பையன் மேட்டரை முடிச்சிடறேன், நீ இப்ப கிளம்பு. தேங்க்யூ தம்பி. அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்னடா? என் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கூட உங்க அப்பா தாமா கட்டினாரு. காலேஜ் ரொம்ப தூரமா இருக்கிறதுனால ஹாஸ்டல்லயே தங்கிட்டு தான். மெடிசன் வாங்குறதுக்காக வெளியே வந்த பொண்ணு இழுத்துட்டு போயிட்டு கொண்ட பிறகு கூட அவங்க விடலம்மா. அவனுக்கு தண்டனை கிடைச்சாலும் என் பொண்ணு திரும்ப வரமாட்டாமா. ஆனா நியாயம் உயிரோட இருக்கணுமா. இந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். அப்பா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரோ அதை விட நான் பண்ணுவேன். மூர்த்தி மேடம், லாயர் சார் கிட்ட பேசி இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எவிடன்ஸ் என் டேபிள் கொண்டு வாங்க. இந்த கேஸ்ல குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரம்மா. பொண்ணு பார்க்க போன விஷயம் என்னாச்சு? ஊரு பெரிய அசத்தல். அவங்க வரவேற்பு அதை விட கரெக்டா தான் சொல்லியிருக்கா. என்னாலதான் சொல்ல முடியல. நீ முதல்ல சேப்பேனும் அதுல பெரிய ஓட்ட இருக்குன்னு எங்க பாட்டி சப்போர்ட் பண்ணாங்க. அங்க பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஏய் சும்மா என் தம்பியை குறை சொல்லாம, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கால, அவளும் நல்லா தானே இருப்பா. கொடுத்து கல்யாணம் பண்ணிடலாம். இது பாயா இல்ல கிணறா? என் தங்கச்சி இங்க கட்டி கொடுத்து அவ அழுதுகிட்டே இருக்கணும், அவ கடை தொடச்சுக்கிட்டே இருக்கணுமா? அடி பாவி, அடி பாவி, என் புள்ளைய என்னமா பேசுற நீ? இவனுக்கு என்னடி? என் புள்ள ஆல் இன் ஒன். நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது தங்கம். இன்னையில இருந்து நீ அடி. ஒரு பொண்ணுக்காக அடி, குத்து. ஒரு பொண்ணுக்காக குத்து. ஒரு அழகான பொண்ண நம்ம வீட்டுக்கு மருமகளா தூக்கிட்டு வந்துரு. ஆனா அவ தமிழ் பொண்ணா இருக்கணும்டா. கண்ணா, மத்தவங்களுக்கு தான் உன்னை பத்தி சரியா புரியலடா. ஆனா அற்புதமான கிரியேட்டரா நீ. என்ன சித்தப்பு, பொண்ணு பார்க்க போன கதைய செம்மையா சொன்ன. பொய் இல்ல, அதான் எல்லாருக்கும் பிடிச்சது. எங்கடா வந்திருக்கோம்? இவ்வளவு பேர் இருக்காங்க. எம்எல்ஏ வீடுனா இவ்வளவு பேர் கூட இருக்க மாட்டாங்களா? அந்த தொடப்பம் பொண்ணா யா அடிச்சிட மாட்டாளா? कुछ कुछ खाना है तो कुछ कुछ पाना है बाबा. காணா பானாவா? நீ கண்டிப்பா தெளிவா தான் இருப்ப. போயிட்டு வா, போயிட்டு வா. இவன் ஏன் இங்க வந்திருக்கான்? எம்எல்ஏவை பார்க்கணும். மேடம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க, பார்க்க முடியாது. ஏய், மேடம் நானும் லவர்ஸ், அவதான் வர சொன்னா. டேய்,
லவ்வரா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. தடியா, உன் கிட்னியை நீ பாத்திருக்கியா? இல்ல. உன் லிவரை நீ பாத்திருக்கியா? இல்ல. உன் ஹார்ட் நீ பாத்திருக்கியா? இல்ல. உனக்குள்ள இருக்கிறத ஏன் நீ பார்க்கல? உன் மேடம் ஹார்ட்ல இருக்கிற என்ன எப்படி பாப்ப? ஹார்ட்டா? மேட்டர் என்னன்னா, நானும் மேடமும் ஒரே கிளாஸ்ல படிச்சோம், ஒரே பிளேட்ல சாப்பிட்டோம், ஒரே பெட்ல நாங்க. ராஜேஷனா மேடம், அவரை உள்ள அனுப்புங்க. ஓகே அனுப்புங்க. மேடம், போங்க போங்க. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? ஒரே பிளேட், ஒரே பெட். அதையே ஃபாலோ பண்ணுங்க. எப்படி எப்படி ஒரே பிளேட் ஒரே பெட்டா? ஏன்டா கதை விடுற? அப்பா சாகடிக்கிறாளே. டைரக்டா வீட்டுக்கு வந்துட்ட? என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஜாக்கிரதை. என்னம்மா குத்துற? எங்க ஏரியால ஒரு பிரச்சனை இருக்கு, அதை எம்எல்ஏ கிட்ட சொல்லான்னு லெட்டரோட வந்தேன். அதுக்கு இந்த குத்து குத்துற? நான் பாக்குறேன், நீ கிளம்பு. ஆமா, கேட்கணும்னு நினைச்ச மறந்துட்டேன். நம்ம லவ் மேட்டர் என்னாச்சு? பிக்ஸ் பண்ணிக்கலாமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எம்எல்ஏ. உனக்கு லவ் இருக்காதா? What? லவ் இருக்காதா? டேய், உன்ன மாதிரி பசங்க எதிர் வீட்டு பொண்ணையோ பக்கத்து வீட்டு பொண்ணையோ சைட் அடிப்பாங்க. நீ என்னடா ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க? இப்போ எதிர் வீட்டு பொண்ணுக்கோ பக்கத்து வீட்டு பொண்ணுக்கோ 10-15 பேர் காம்படிஷன் இருப்பாங்க. ஆனா உன்னை எவனும் சைட் அடிக்க மாட்டான்ல. வாட்? இப்போ ஒரு ரிச் பிசினஸ்மேன் பொண்ணு இருக்கான்னு வை, அந்த பென்ஸ் காரு பங்களா விட்டு நம்ம கிட்ட வருவாளா? அவளை சைட் எடுக்கிறதுக்கு பதிலா மூடிக்கிட்டு இருக்கலான்னு எவனும் ட்ரை பண்ண மாட்டான். அவ்வளவு எதுக்கு? எம்எல்ஏ நீ இருக்க, அந்த பாடி கார்ட்ஸ், பைல்வான்ஸ், வேலைக்காரன், சமையல்காரன், இவங்க எல்லாரையும் தாண்டி எவன் வந்து உன்னை சைட் அடிப்பா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு கவுக்கிறது ரொம்ப ஈஸி. 4 நாள் பின்னாடி வந்தா நீ என்ன ஆள்னு கவுந்துருவ. நோ காம்படிஷன். 4 நாள் சுத்தினா நானே விழுந்துருவேனா? மறுபடியும் வரட்டும், வச்சுக்கிறேன். ஹலோ. என்ன அப்புறமா வச்சுக்கலாம், முதல்ல என் போன் நம்பர் வச்சுக்கோ. God. நீ போன் பண்ணுவ, ஒருவேளை நீ பண்ணலனாலும் என் போன் சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு ஐ லவ் யூ மெசேஜ் வந்துட்டே இருக்கும் டார்லிங். Shut up. அடியே அடியே அடியே, சாம்பார்னு சொல்லி தண்ணிய கொண்டு ஊத்துறியா? ஐயோ, அண்ணே. ஏன்டி இப்படி பண்ற? மாமா பப்பு சாம்பார் வேடிக்கா வந்து மாமா. சூடா இருக்கா? வாய மூடுறி. காலையில இட்லிக்கு சாம்பார், வடைக்கு சாம்பார், பொங்கலுக்கு சாம்பார், இப்ப சாதத்துக்கு சாம்பாரா? நீ ஒரு வேலை செய், ஒரு பக்கெட் சாம்பார் எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல வச்சு நல்லா குளிச்சிரு. பாட்டி பப்பு சாம்பார்ல ஸ்நானம் చేస్తే நல்ல கலர் வரும். அடே படுபாவி, இவளை ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் உயிர் எடுத்து வாங்குற கண்ணா? இங்க வா. என்னாச்சுப்பா? உன் போனை கொடு. ஐயோ அப்பா, முக்கியமான லவ்வர் இந்த நம்பர் கால். எதுக்காக இப்ப போனை உடைச்சிங்க? ஏன் லைஃப உடைச்சிக்கிட்டு இருக்கியாடா? நானா? இந்த சிம் யார் பேர்ல இருக்கு? உங்க பேர்ல தான் இருக்கு. இதோட பில்லை யார் பே பண்றா? நீங்க தான். பொண்ணுங்களை லவ் கிவ்னு போன்ல ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா யார தூக்கி உள்ள போடுவாங்க? உங்களை தான். அது வந்து இந்த ஸ்டேட்ல இருக்கிற மொத்த IAS IPS ஆபீசர்ஸ் எல்லாரும் என் ரூமுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க ஏன் அப்பாயின்மெண்ட்காக. அந்த மாதிரி ஒரு SP வந்து, சார் இந்த மாதிரி ஒரு லவ் பிசினஸ் இருந்தா அதை ரகசியமா பண்ணிக்கங்க சார், உங்களுக்கு தெரியாததான்னு கேக்குறாங்க. பெரிய ஆளுங்க நீங்களே இப்படி பண்ணலாமான்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறான்டா. யாரா அந்த பொண்ணு? நம்ம ஏரியா எம்எல்ஏ தான். எப்பா, ஒரு சாதாரண பொண்ணெல்லாம் கிடைக்கலையா? டைரக்டா என்ன அசம்பிளிலே அடக வச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நீ பாத்து. வாய மூடு. இந்த கன்றாவி மெசேஜ்லாம் என்னடா? மெசேஜ்னா படிக்கிறேன் கேளு. 1 2 3 இன்னைக்கு ஃபுல்லா நான் ஃப்ரீ. 4 5 6 நீ எனக்கு ஃபிக்ஸ். ரைமிங்கா இருக்குன்னு சொன்னேன். சன் வந்தா இருட்டு போயிடும், உன்னை பார்த்தா எனக்கு மைண்டே போயிடும். என்னடா இது? கொட்டேஷன் அனுப்புனப்பா. சிக்கு புக்கு ரயிலே விடிஞ்சிருச்சு, எந்திரி மயிலே. இது என்னடா? வேக்கப் கால் அனுப்புனேன். ஆஹா, எப்போ அடிப்ப? சைட்டஸ் சொன்னேன். எப்போ விழுவ? லவ்ல. எப்போ பண்ணுவ? போன். வாய மூடுற. ஏண்டா கண்ணா, எம்எல்ஏக்கு ஓட்டு தான் போடணும், நீ என்ன ரூட் தெரியாம பேசாத. எம்எல்ஏ மருமகளை வந்தா எவ்வளவு லாபம் தெரியுமா? வெளியே போனோம்னா கார் ஃப்ரீ, சமைக்கணும்னா கேஸ் ஃப்ரீ, ட்ரெயின்ல போனா சீட் ஃப்ரீ, யாருக்காவது கால் பண்ணணும்னா போன் ஃப்ரீ, கஷ்டப்படாமலே எனக்கு பேரு ஃப்ரீ தான் பண்ணி. உன்னோட மான மரியாதை போறது கூட ஃப்ரீ தான். எப்பா என்ன டைமிங்டா சட்ட தலையா. வாங்க சார். இத பாரு தம்பி, பொண்ணுங்களை பார்த்த உடனே லவ் பண்ணி உங்க ஃபீலிங்கை வெளிப்படுத்துறது ஹார்ட்டா இருக்கலாம், ஆனா பெத்தவங்களுக்கு அது ஹார்ட் அட்டாக் தம்பி. அப்படியா அங்கிள்? பூஜைக்கேத்த பூ ஒண்ணு, பூவாகவே இன்னொன்னு. அதுக்கு அர்த்தம் தெரியுமா தம்பி?
பொண்ணுங்க பூஜை பண்ண ராக்கி கட்டுவாங்க சைட் அடிச்சா லவ் பண்ணுவாங்க அதானே அங்கிள் அப்பப்பா சார் உங்க பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான் சார். மாட்டினா பின்னிடுவேன். இவரை பார்த்து கத்துக்கடா. சாரி சார், நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஊட்டியில வேலை முடிஞ்சிருச்சு, பத்மாவை கூட்டு போலான்னு வந்தேன். ஐயோ பத்மா. மறுபடியும் சாம்பாரா? பத்மா. என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு. அடடடடா. ஏன்டாமா புது புருஷன் வந்த மாதிரி இப்படி ரெடி ஆகுற? அந்த ஆள் தான் பழசாயிட்டார்ல. பழைய புருஷனா இருந்தாலும் நான் புதுசா அது நீ என்ன இருக்கணும். பண்ணுவ? வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவ சொல்லு? நீ சோப் இஸ்தாவோ, அவன் போய் குளிப்பான், நீ ஃபுட் பெட்டினா அவன் பெட்ல ஏறுவான். உனக்கு ஆசை வரும், ஆனா அவனுக்கு கோட்டை தான் வரும். இதை விட பெருசா என்னடி நடக்க போகுது? ஐயோ அம்மா, எங்க 2 பேரையும் நீ பிரிச்சிருவ போல இருக்கேம்மா. பத்மா வாமா.